இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் அறிவாளிகள்லாம் படிக்கும் ஆங்கில தினசரி ஹிந்துவில் ஒரு சர்வே ஒன்று வந்தது. என்னன்னா, சென்னை மாநகரத்தில் உள்ள சைக்காட்ரிஸ்ட் மனோதத்துவ வைத்தியர் ஒவ்வொருடமும் புதிதாக 10 நோயாளிகள் வருகிறார்கள். அந்த 10 நோயாளிகளின் வயது என்னவென்றால் 18 27க்குள். என்ன, ஆல் ஃப்ரம் ஐடி செக்டார். ஏன் கம்ப்யூட்டர் முன்னாடி 8 மணி நேரம் உட்காந்து வேலை செய்யறான் இல்லையா, ரேடியேஷன் எஃபெக்ட், மென்டலாகிட்டு வராங்க. இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் 5000 7000 சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. ஸோ 5000 × 10 50000 அல்லது 70000 பேர் மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பையனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன உங்கள் பையன் அப்படியே மேலேருந்து குதிச்சானா, இல்லை உனக்கு 10 கை 10 கண்ணா? ஸோ 10th 12th படிக்கிறவங்களுக்கு அரசு இலவசமாக விஷ ஊசி போட்டாங்க. இது லேப்டாப் மூலமாக. இதன் விளைவு என்ன, நிறையா பேர், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் எல்லா செக்டரிலும் சென்டம் வாங்கினார்கள். இது அந்த லேப்டாப் பின்னாடி 24 உட்காந்து அந்த கேம்ஸு அது இது, இல்லாட்டி இந்த செல்ஃபோனை வச்சுட்டு எஸ்எம்எஸ் அனுப்புறது, அதை அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது. அப்புறம் இப்போ வாட்ஸ்அப்னு வேறு ஒரு அடுத்த கண்ட்ராவி வந்துடுது. அது ஒன்று, யூடியூபு எல்லாம் வந்துடுது. இதில் உங்களுக்கு இன்னும் நான் சொல்கிறது புரியலன்னா, வேறு ஒரு அதிர்ச்சி அடையக்கூடிய, நீங்களெல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். வெள்ளூர் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் போய் பாருங்கள். வாரத்தில் 2, 3 அல்லது 4 குழந்தைகள் அட்மிட் ஆகிறாங்க. கேன்சர் ஒரு நோசை, ஒரு மூக்கு மாத்திரம் வெட்டி எடுத்துட்டாங்க, இல்லை ஒரு கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்க, இல்லை ஒரு காதை தோண்டி எடுத்துட்டாங்க. என்னென்னா, அதாவது 5 7, 8 வயதுக்குள்ள குழந்தைகள் இதுவரை அது மாதிரி வந்ததில்லை. வாரம் 2 கேஸ் வந்ததில்லை. அவங்க ஹிஸ்ட்ரியில் 5 வருஷத்துக்கு ஒரு கேஸ் வந்தால் பிரிச்சு. என்னென்னா, இந்த குழந்தைகள் தினம் 5-6 மணி நேரத்துக்கு குறையாமல் செல்ஃபோனில் உட்காந்து எஸ்எம்எஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, மெசேஜு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரேடியேஷன் எஃபெக்ட். புரியுறதா? வாரம் 2 இல்லை 3 குழந்தைங்களுக்கு அட்மிட் ஆகி அறுத்து போடுறாங்களே கேன்சர். அந்த குழந்தைங்கள்லாம் செல்ஃபோன், அடுத்து வீட்டில் இருக்குது என்ன, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, தாராளமாக விஷ ஊசி தாராளமாக போடுறாங்க. நம்மளும் வாய மூடிட்டு வாங்கிக்கிறோம். இதில் இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், 60 வயதிற்கு மேல் இந்த ரேடியேஷன் எஃபெக்டு, கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, செல்ஃபோன் முன்னாடி உட்கறனால அந்த கதிர்வீச்சு 60 வயசுக்கு மேல் மூளை செல்களை எந்த அளவு பாதிக்குமோ அதை போல் 2 மடங்குக்கு மேல் 10 வயதுக்கு உட்பட்டவர்களின் பிரெயின்களை அது டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் இனிமேல் மென்டல் ஹாஸ்பிட்டல் நிறையா ஆகிடும். பிரெயின் டியூமர் ஹாஸ்பிட்டல் நிறையா ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். கேன்சர் ஹாஸ்பிட்டல் நிறையா வரும். நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இப்போ உங்கள் குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுக்கணுமா, உங்கள் வீட்டு உள்ள டிவி வச்சுக்கணுமா, அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அப்புறம் அதற்கடுத்த பெரிய முட்டாள்தனம் என்னன்னா, அதாவது இந்த 88 90 வாக்கில் டிவி வந்தபோது நான் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்கினேன். அதுக்கு 2 வருஷம் கழித்து கலர் டிவி வந்தது. நீங்கள் இன்னும் கலர் டிவி வாங்கலையா அப்படின்னு வீட்டுக்கு வந்தவங்களாம் கேட்பாங்க. எப்படி இருக்குன்னா, என்னமோ என் பொண்ணு எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டு போயிட்டா மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நான் அன்றே சொன்னேன், வீட்டிலலாம் என்னை திட்டுவாங்க, கலர் போடாத, பிளாக் அண்ட் ஒயிட்டு மாற்று. அதாவது கலர் டிவி வாங்கினதுக்கப்புறம், ஏன்னா அதுதான் நிறையா ஸ்டேஷன்லாம் வருங்கனால, என்னங்க கலர் டிவி வாங்கி பார்க்கக்கூடாதுங்கிற. இன்றைய தேதியில் பல மேலை நாடுகளில், ஃபாரின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கு மாறிட்டு வராங்க.
ஏன்னா மணிக்கணக்கில் கலர் டிவி பார்த்ததுனால அந்த கதிர்வீச்சு அபாயம் பிளாக் அண்ட் ஒயிட்டை விட 5 பங்கு 6 பங்கு அதிகம். அவங்களாம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிட்டு வராங்க. ஆனால் நம்ம சத்தியமாக மாற மாட்டோம். அவன் என்னென்ன வாமிட் பண்ணுறானோ பாய்சன் அதெல்லாம் எடுத்துப்போம். நல்ல விஷயம். ஏன்னா எவ்வளவோ தலைமுறைக்கு முன்னாடி நமக்கு சங்கல்பம் பண்ணி வச்சுட்டாங்க, இவங்க வர தலைமுறைக்கு எவனும் நம்ம வந்து நல்ல விஷயம் ஒன்று கூட சொல்லி கொடுக்கக்கூடாதுரா அப்படின்னு நமக்கு சங்கல்பம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா கேட்டுங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு கதிர்வீச்சு அபாயம் மூளை செல்களை எந்த அளவு பாதிக்குமோ அதுபோல் 2 மடங்குக்கு மேற்பட்டு 5 வயது குழந்தைகள் பிரெயின் செல்களை அது டேமேஜ் செய்யும். அதாவது என்ன, விஷ ஊசியை உங்கள் குழந்தைங்க கையில் கொடுக்குறீங்க. நீங்கள் எந்த சயின்டிஸ்ட்டை வேணாலும் கேளுங்க, நான் சொல்லலை. கதிர்வீச்சு அபாயம்னா என்ன? யாருக்கும் கோபம் ஆத்திரப்பட வேண்டாம். 2வது 5 வயசு 7 வயசு குழந்தை வந்து இந்த லேப்டாப்பில் அதாவது கம்ப்யூட்டரில் இவங்க ஏதோ ஒன்று லாக் ஆகிடுச்சுன்னா இவங்க போய் கேட்டால் அது கரெக்டாக சொல்லிடுறது. என் பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. ஐயா, அது யூசர் ஃப்ரெண்ட்லி, இட் இஸ் இன்பில்ட் டியூட்டோரியல். அது வந்து ஒரு பெரிய அறிவுபூர்வமான விஷயம் இல்லை. உங்கள் பையன் அதனால் பெரிய இன்டெலிஜென்ட் நினைக்காதீங்க, அவனை அது பக்கத்தில் உட்காத்தாதீங்க. நீங்கள் வந்து நல்லா யோசனை பண்ணுங்கள். இதுவரை எவரும் சொல்லாத ஆனால் உங்களுக்கு மிக மிக அவசியமான விஷயங்களை மட்டுமே நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.